அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபேசியர் 1:13-14 வாசிங்க பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் நீங்களும் நானும் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இந்த முத்திரைங்கிறது பாதுகாப்பை குறிக்கிறது. மத்தேயு 27:64 வாசித்து பாருங்க. பிலாத்து அவன் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின பிறகு அந்த கல்லறையை மூடி முத்திரை வைத்தான். அப்படின்னா அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கிறதுங்க. யாரும் தொட முடியாது, அவ்வளவு அதிகாரம். ஆக முத்திரைங்கிறது பாதுகாப்பையும் அதிகாரத்தை குறிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அது சொந்தம்ங்கிறதுக்கு அடையாளங்க. ஒரு முத்திரை போட்டுட்டா ஒரு லேண்டை வாங்குற நம்ம, ஆக அரசாங்கத்துல பதிவு செய்து நம்ம பேர்ல முத்திரை போட்டுட்டா அது நமக்கு சொந்தம். ஆகவே நம்மை முத்திரிட்டார்னால் நாம் கர்த்தருக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள், வருகையிலே நம்ம மீட்டெடுக்கும்படியாக முத்திரை போடப்பட்டவர்களுக்கு அடையாளங்க. பாத்தீங்களா? இன்னும் நம்ம நினைக்கிறோம் ஏதோ உலகம் பணம் பொருள் தான் மேம்படுத்துறோம். அது இல்லைங்க. இந்த உலகத்தை நம்ம மீட்டெடுத்து அவரோடு வைத்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் முத்திரை போடப்பட்டவர்கள், அதிகாரத்துக்குரியவர்கள், அவருக்குரியவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்று இத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார்னா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தணுமா இல்லையா? இயேசு இந்த உலகத்தில் வந்து ஊழிச்ச நாட்களிலே அவர் பிரதானப்படுத்த எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாம உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க என்று பரலோகத்துக்கு நேராக ஆண்ட திருப்புறார். பாத்தீங்களா? அடுத்தது மத்தேயு 6:20 வாசித்து பாருங்க. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள், அங்கே யாரு கண்ணம் விட்டு திருடுவதில் பூச்சி அடிக்கிறதும் இல்லை. ஆக பரலோகத்துல பொக்கிஷம், அங்கேயும் பாருங்க பரலோகத்தின் நேரம் தான் திருப்புறாரு. லூக்கா 12:21 வாசித்து பாருங்க. அந்த ஐஸ்வர்யம் உள்ள விவசாயி அமைச்சு சொல்ற தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாயிருங்கள். பாத்தீங்களா? எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர் சொன்னது எல்லா ஆசீர்வாதங்களும் பிரதானப்படுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை தெரிஞ்சிருக்கீங்களா? இதன் மேல எத்தனை பேருக்கு நோக்கம் நாட்டம்? அப்படியானா நம்மை தெரிந்து கொண்டார், மீட்டெடுத்தார், முத்திரை போட்டார், அவருக்கு சொந்த ஜனமாக்கிறார்னா இதோட என்ன ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? இயேசுவே நமக்கு சொத்து, இயேசுவே நமக்கு ஆசீர்வாதம். அதை நினைத்து ஆவிக்கு நன்மைகளுக்காக தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஆகவே மிக சிறந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரியதுதான் என்பது நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.